மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ மக்களே, நம்ம எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு விஜய் டாக்ஸ் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. காலையில் போட்ட வீடியோ கூட தான் இந்த ஈவினிங் போட்ட வீடியோ வந்து ரிலேட் ஆக போகுதுன்னு சொன்னேன். ஏன்னா ஒருத்தர் வந்து இது வந்து மிகப்பெரிய டாஸ்க்கு, இது வந்து தமிழக வெட்டிகளாக எப்படி சமாளிக்க போகுது, எப்படி செய்ய போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஒரு விளக்குறையை தான் நான் காலையில் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குது, இவர் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வைக்கிறாரு, அது தமிழக வெட்டிகளத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக வந்து தாவேகா வந்து எலெக்ஷன் ஃபீவரில் மேலே போக 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 ஐ திங்க் இட்ஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் களம் இருக்கும். ஓகே, நீங்கள் ஏடிஎம்கேவே எவ்வளவு தான் அவங்க பலவீனமாக இருந்தாலும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. உங்களுக்கு 20% ஓட்ஸ் இருக்குது குறையாம. லாஸ்ட் எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தாலும் ஃபுல் 5 இயர்ஸ் டிஎம்கே ரூல் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். த ஒன்லி அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே அது 3 எதிர உடையுது. ஏடிஎம்கேவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு 8% ஓட்ஸ் அது கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக பிஜேபிக்கு இருக்குது. அமமுக இவங்கெல்லாம் சேரும்பொழுது நார்தன் தமிழ்நாடுல அன்புமணி ராமதாஸ் சேரும்போது வேறு 40 கான்ஸ்டுவன்சிஸ்லேயாவது விளையாடு மோர் தென் 10% ஓட்ஸ் இருக்குது. இட்ஸ் a ஸ்ட்ராங் அலைன்ஸ். குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் இப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டிஎம்கேக்கு ஆல்ரெடி ஒரு ஓட் பேங்க் இருக்குது அண்ட் ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 20% வந்து டிஎம்கே இருக்குன்னா அதே மாதிரி ஒரு 20% ஆல்மோஸ்ட் வந்து ஏடிஎம்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிஜேபிக்கு ஒரு 8% ஓட்டு இருக்குது, அன்புமணி ராமதாஸ் சேர்ந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இதுவே ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்றவங்க ப்ளஸ் அலையன்சஸ் ஓட்லாம் இருக்குது. ஸோ அது போக தனியாக நிற்கிற நாம் தமிழர் கட்சி அவங்க ஆல்ரெடி 8% ஓட்டு வச்சுருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. அந்த பேசிஸில் தான் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த பக்கம் நீங்கள் டிஎம்கே எடுத்துக்கிட்டேன்னா கூட டிஎம்கேக்குன்னு 20% ஓட் பேங்க் வச்சா கூட லாஸ்ட் டைம் விசிகா வந்து 8% வாங்கினாரு. இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு 8% கூட. ஸோ மேஜராக ஒரு 30 to 40% ஓட்டு டிஎம்கேக்கு இருக்குது, இவங்களுக்கு ஒரு 20% இருக்குது. பேலன்ஸ் இருக்க ஓட்டு தான் நாம் தமிழர். ஸோ ஓவராலாகவே நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஓட் எந்த அளவுக்கு வந்து போடப்படணும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வரும்னா 75 to 78 இந்த பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி அது எத்தனை பர்சன்டேஜ் ஆக போகுது அப்படின்றத நமக்குள்ள கேள்வி. எஸ்ஏஆர் படி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 5.25 கோடி மக்களுடைய ஓட்டு தான் இந்த வாட்டி. ஸோ இந்த 5.25 கோடி ஓட்டு தான் இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கும். விஜய் அவர்கள் வரலைன்னா இந்த கட்சிகள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நோட்டாவும் அதில் ஒரு 2-3% வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எப்பயுமே நடக்கக்கூடிய ஓட்டு. இப்போ விஜய் அவர்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கனால இந்த ஓட் பேங்கை அவர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ திமுகவுக்கு இவர் சொல்கிற மாதிரி ஒரு 20% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட்டு ஒரு 5.5 லட்சம் ஓட்டில் கிட்டத்தட்ட 1.25 ஓட்டு திமுக ஓடுது. புரியுதுங்களா? 1.25 ஓட்டு திமுக ஆகுது. ஆனால் அவங்க மாநாடு நடத்தும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்குன்னு வந்து ஆட்கள் வர்றதே ரொம்ப கம்மி, காசு வச்சு தான் கூப்பிட்டு வருவாங்க அந்த மாநாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு. திமுக சார்ந்த நபர்கள் அவங்க வேணால் வந்து வேகமாக வந்து மாநாட்டுக்கு வரலாமே ஒழிய, பட் பொதுமக்கள் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே விஷயம்தான் இந்த பக்கம் எதுக்கு ஏடிஎம்கேக்கும் அதே சூழ்நிலை தான். அவங்க ஆளை வச்சு காசு வச்சு தான் கூப்பிட்டு வரணுமே ஒழிய, அவங்களுடைய கட்சிக்காரங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் ரியலாகவே பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மி. வகையில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆத்மார்த்தமான ஆதரவாளர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 25 லட்சத்துலேருந்து ஒரு 30 லட்சம் பேர் இருப்பாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கும் அதே ஒரு 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் பேர் தான் அந்த கட்சியோட ஆத்மார்த்த நபர்கள். மீதி எல்லாரும் எப்படி போடுறாங்க அப்படின்னா வேறு மாற்று இல்லை, அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்றனால பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த 2 கட்சியும் மாற்றி மாற்றி போடுறாங்க. அவங்க தான் வந்து நாம் தமிழராக இருந்தாலும் சரி, அவங்க தான் வந்து ஓட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே இந்த பொதுமக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஓவராலாக கட்சியோட ஆத்மார்த்த உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா கட்சியுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே ஒரு 10-20% 20% கூட வராது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு 5.5 கோடி பேர் ஓட்டு போட முடியும்னா அதில் 1 கோடியிலேருந்து ஒரு 1.5 கோடி பேர் வரைக்கும் தான், இல்லை மேக்ஸிமம் 2 கோடி வச்சுக்கோங்க. இந்த 2 கோடி பேர் மட்டும்தான் அந்த கட்சியோட ஆதரவாளராக இருப்பாங்க. மீதி 3.5 கோடி ஓட்டும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் போடக்கூடிய ஓட்டு. இந்த பொதுமக்களுக்கு சம்டைம்ஸ் இந்த வாட்டி அதிமுக பிடிக்கும், அந்த அடுத்த வாட்டி அவங்க திமுகவுக்கு போடுவாங்க, இல்லைனா சரி ரெண்டுமே வேண்டாம் நாம் தமிழருக்கு போடுவாங்க. இப்படி இந்த பொதுமக்கள் பிரிஞ்சு போடக்கூடிய ஓட்டு தான் இவங்களுடைய அந்த ஓட் பர்சன்டேஜை
தீர்மானிக்குது. அப்போ இந்த வாட்டி இந்த பொதுமக்கள் இருக்கு பாருங்க, ஒரு 3 கோடி ஓட்டு, இந்த 3 கோடி ஓட்டு தான் நம்மளுடைய கோர் ஓட்டு. அது தமிழக வெற்றி கழகத்துடைய கோர் ஓட்டு. இந்த பொதுமக்களில் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு, அதுதான் நம்மளுடைய கேதரிங். இப்போ இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மெம்பர்ஷிப் எடுத்தவங்களே 1 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இங்கே ஆல்ரெடி 1 கோடி ஓட்டு விஜய் அவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களில் விஜய் அவர்களுடைய நலத்திட்டங்கள் அப்புறம் அறிவிப்புகள்லாம் பார்த்து எத்தனை பேரில் இவருக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி எங்கே போய் கருத்து கணிப்பு எடுத்தாலும் விஜய் அவர்கள் சாலிடாக சிங்கிள் அண்ணாவே 40% ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு 2 கோடியிலேருந்து 2.5 கோடி ஓட்டு அப்படின்னு சொல்லி இவங்க கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியோட ஆத்மார்த்த அது இருக்கக்கூடிய அந்த நபர்களே நிறைய பேர் அதிருப்தியாக இருக்காங்க அந்த கட்சிகள் மேலே. அவர்களுக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஆனால் அதை ஓப்பனாக அவங்களால சொல்ல முடியாது. எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய விஷயங்களை காட்டுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஓட் பேங்க்கு எப்படி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்றதுக்கு மணி போன்றவர்கள் எப்பயுமே பழைய ஸ்டாட்டிக்ஸை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம அந்த பழைய ஸ்டாட்டிக்ஸில் இந்த மாதிரி விஷயங்களை பிரித்து எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஓட்டுங்க தான், இந்த ஓட் பேங்க் தான். ஏன்னா பொதுமக்களையும் இவர் என்ன சொல்லிடுறாரு, சேர்த்து திமுக ஓட்டு அதிமுக ஓட்டுன்னு சொல்லிடுறாரு. பட் பொதுமக்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றம் தரப்போகிற நபர் தான் இங்கே விஜய் அப்படின்றத இங்கே நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த விஜய் ஃபேக்டரில் இருக்க ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா, ஒரு மாதத்துக்கு முன்பு அவங்க விஓசி வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்க தலைவர் ரைட் ஹேண்ட் மேன் ஆஃப் விஜய் வாதவர்ஜனாவே சொன்னது விஜயோட பாப்புலாரிட்டியில் 3% டிப் இருக்குன்றாரு. அது இன்னும் அதிகமாக இப்போ போயிருக்கிறதா தான் நான் கேள்விப்படுகிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அது ஒரு ரீசன். 2வது ரீசன், ஆக்சுவல் எல்லாரும் இவங்க வந்து விஜய்க்கு எவ்வளோ பாப்புலாரிட்டின்றாங்க. ஆனால் கிரவுண்டில் வந்து நீங்கள் எலெக்ஷன் போகும்போது நாமினேஷன் ஃபைல் பண்ணி அது அக்செப்ட் ஆகி 15 நாள் கேம்பெயின் போலிங் டே அந்த 20-25 டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் எலெக்ஷன் ஃபீவரில் அவங்க எங்கே நிற்பாங்கன்றது $1 மில்லியன் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயத்தை சொல்கிறாரு. ஒன்று வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு 3% டிப் இருக்கிறதா வாய்ஸ் ஆஃப் காமன் யார் ஆதவர்ஜனா தான் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறாரு. ப்ளஸ் இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் நாமினேஷன்லாம் பண்ணி எலெக்ஷன் கேம்பெயினில் இந்த 25 டேஸில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களாம் என்ன சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்துக்கு தான் நான் காலையில் உங்கள்கிட்ட வீடியோ போட்டேன். ஏன் இந்த தாமதம், எதற்காக வந்து கிளைமேக்ஸில் நம்ம கிரவுண்டில் இறங்குறோம் அப்படின்றது தான் நான் காலையில் கொடுத்த அந்த வீடியோ. பட் இதில் இவர் சொன்ன அந்த விஷயம் ஒரு 3% டிப் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார்ல, இது உண்மையானு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இது எந்த டயத்தில் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தளபதியுடைய அந்த பர்சனல் மேட்ரு வெளில வரும்போது இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். பட் தளபதி அவர்கள் அது மகளிர் தினத்தில் பேசினதுக்கப்புறமா அந்த விஷயம் அப்படியே மாறி இருக்குது. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த இடத்துல டிப் ஆனாலும் அந்த டிப்பை திருப்பி இவர் ரெக்கவர் பண்ணிட்டார் அப்படின்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான டேட்டு. அஃப்கோர்ஸ் இது நம்ம ஓட்டு எலெக்ஷனில் பார்க்கும்போது தான் தெரியும் இது உண்மையாலுமே டிப் ஆயிருக்கா ஆகலையா அப்படின்னு. முதல்ல மனோஜ் 234 தொகுதி அவங்க தனியாக நிற்கிறான்ட்டாங்க. எவ்வளோ கேண்டிடேட்ஸோட நாமினேஷன்ஸ் டிஃபால்ட் இல்லாமல் அக்செப்ட் ஆகுதுன்றது நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும். ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து டம்மி கேண்டிடேட் போடணும் நீங்கள். ஆமாம், இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து. அதெல்லாம் வந்து பிழை இல்லாமல் போடுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். இதில் உள்குத்து நிறையா நடக்கும். ஸோ அது ஒன்று. 2வது, ஆக்சுவல் கேம்பெயினுக்கு நீங்கள் போகும்போது இருக்கக்கூடிய சிக்கல் பணம் இல்லைங்க. இப்போ முதல்ல நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் டிஎம்கே ஏடிஎம்கே எனிவேர் பிட்வீன் 20 to 40 crores ஸ்பெண்ட் பண்ண போறாங்க எலெக்ஷன். ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு விஷயம். இவங்க கிட்ட அவ்வளோ பணம்லாம் சுத்தமாக கிடையாது. அப்படி இது வந்து உண்மையான ஃபேக்டர் தான். மணி அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்ஸ் போடுறது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு, மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஏன்னா சும்மா ஏனோ தானன்னு போட்டு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நமக்கு என்ன அப்படின்னு போகிறதுக்கு இது நாம் தமிழர் கிடையாது. அந்த இடத்துல போடக்கூடிய கேண்டிடேட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்றது தான் இங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய பிரதான எண்ணமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் சொன்ன அந்த 2வது விஷயம் பணம் அப்படின்றது இங்கே தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுத்து அவங்க செலவு பண்ணுறது கிடையாது. இதே இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அந்த காசை வந்து இந்த கட்சிங்களே கொடுப்பாங்க. இன்றைக்கி தேமுதிமுக போய் வந்து இதில் நிற்குதுன்னா டிஎம்கேல சேருதுன்னா அதுக்கு என்ன ரீசன்? அவங்களுடைய அந்த 8 தொகுதியோ 10 தொகுதியிலே அவங்க நிற்கிறதுக்கும் அவங்க அந்த அதை செலவு பண்ணுறதுக்கும் இங்கே திமுக தான் காசு கொடுக்கும், தேமுதிக காசு போடாது. அது போக அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டாக இருக்கட்டும், அது போக மற்ற எக்ஸ்ட்ரா காசெல்லாம் வர வேண்டியதெல்லாம் வரும். இது மாதிரி தான் ஒவ்வொரு கட்சிகளுமே அந்த திமுகவில் இருந்தாலும் சரி அதிமுகவில் இருந்தாலும் சரி அவர்களுடைய இந்த தேர்தல் பணிக்கு செலவு பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரதான கட்சிகள் தான். இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக ப்ளஸ் பிஜேபி. ஸோ இவங்க தான் வந்து இந்த மற்ற கட்சிகளுக்கு மற்ற தொகுதியில் நிற்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கு செலவு பண்ணுவாங்களே ஒழிய அந்த கேண்டிடேட்ஸே செலவு பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான்.
ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் இவர் செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் செலவு பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஸோ செலவு அப்படின்னு நான் சொல்லும் போதே நேற்றே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நேற்று வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறது கிடையாது, gift கொடுக்க போகிறது கிடையாது, ஃப்ரீபீஸ் கொடுக்க போகிறது கிடையாது. பட் அவங்க அந்த தொகுதியில் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ அந்த கூட்டங்களுக்கோ மற்ற விஷயங்கள் தண்ணி வாங்கி கொடுக்குறதா, ஃபுட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த கேண்டிடேட்ஸு அடுத்த ஒரு 30 நாளைக்கு கண்டினியூஸாக அந்த தொகுதியை வந்து ஆக்கிரமிப்பு செய்யணும், அந்த தொகுதியில் போய் அவங்க பிரச்சாரம் பண்ணணும் வைக்கணும்னா அதை செலவு பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த கேண்டிடேட்டை இருக்கணும். அதே நேரத்தில் அந்த கேண்டிடேட்டை நாமினேஷன் பண்ணும்போது அந்த நாமினேஷன் மிஸ் ஆயிராமல் இருக்கணும். தப்பாயிருச்சுன்னா திருப்பி உடனே இன்னொரு கேண்டிடேட்டை அந்த இடத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் சர்க்கார் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எப்படி நாமினேஷன் ஃபைல் பண்ண போகும்போது ஒவ்வொரு கார்டாக கேட்டு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 1008 வேலை அந்த பூத்தில் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் செய்வாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே யாருடைய கைகூலிகள் அப்படின்னு தெரியும். அஃப்கோர்ஸ் பிஜேபி அண்ட் திமுக அப்படின்னும் போது அந்த இடத்துல கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான என்ன சான்ஸ் இருக்குன்னு தான் பார்ப்பேன் இல்லையா. கேண்டிடேட்டில் சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அது ஒரு காரணமாக காட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் தமிழக வெற்றி கழகம் பார்த்து ஆட்களை செலக்ட் பண்ணுது. இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே வசதியாக இருப்பாங்களா? எல்லாருனாலுமே எலெக்ஷனில் அந்த ஒரு எம்எல்ஏ பொசிஷனுக்கு நின்று செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த இடத்துல பவர் இருக்கணும், அவங்க நிற்கக்கூடிய இடத்துல மக்கள் அவங்கள நம்பணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு கேண்டிடேட் நம்ம செலக்ட் பண்ண முடியும். விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக தூக்கி எல்லாரையும் போட்டுற முடியாது. அது இப்படி போட்டாலும் அந்த கட்சி வந்து கடைசியில் ஒன்றுத்துக்கும் இல்லாதான் போகும் அப்படின்றத நீங்கள் நாம் தமிழர் சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ராசஸ் அவங்க எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோக்கன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, 2 பேருமே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக டிஎம்கே அதிகமாக வந்து ஃப்ரீ பைஸ்ன்னு சொல்லக்கூடியது எலெக்ஷன் ஃப்ரீ பைஸ். இந்த ஃப்ரீ பைஸ் வேற உங்களுக்கு வந்து இதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு, நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுச்சு. 2 பேரும் படத்தை வச்சு விளையாடுறாங்க உங்களுக்கு வந்து. இதுல வந்து இவர் எங்க இருப்பார்? போத் ஆர் சேம். இவங்க 2 பேருமே வந்து டிராவலிங் ஆன் சேம் போட். இதுல எந்த சந்தேகம் வேணாம். இந்த எலெக்ஷன் காமன் மேனுக்கான எலெக்ஷன் கிடையாது. இவ்வளவு அஃப்கோர்ஸ் மணி பிளேஸ் அ ரோல். இந்த எலெக்ஷனில் ஆல்ரெடி தளபதி சொன்னது தான், கொண்டாந்து கொட்ட போகிறாங்க பாருங்கள், அப்படியே அள்ளி லாரியாக கொட்ட போகிறாங்கன்னு சொன்னார்ல, அது உண்மையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ஏகப்பட்ட நபர்களுக்கு என்னென்ன போய் சேரணுமோ அவ்வளோமோ போய் சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஃப்ரீபீஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திர கடை மாதிரி இருக்குது. அவருக்கு அவ்வளோ பொருட்கள் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த வாட்டி மணி வந்து ரோல் ப்ளே பண்ணுது. அது இப்போ ரீசெண்டாக கூட இன்றைக்கி கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா யாரும் பண்ணாது அப்படின்னு சொல்லி திட்டாங்கன்னு சொல்லி. பட் அதுதான் ஃபேக்ட். ஏன்னா யாரும் எந்த பிரச்சனையும் போய் நுழைஞ்சிக்கிறதுக்கு விரும்பலை. அதே மாதிரி அந்த இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை காசையோ பொருளையோ வாங்கலைன்னா இப்போ நீ அந்த கட்சிக்காரனான்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், கிடைக்கிற வரைக்கும் வாங்கிக்கிங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம காசு தான் எல்லாமே. அப்படின்னும் போது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க இந்த வாட்டி கொடுக்குறது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் திரும்பி உத்து பாருங்கள். இவ்வளோ பொருள் நம்ம எல்லாம் வாங்க போனால் எவ்வளோ காசு ஆகும். அப்போ இந்த காசை இவங்க இந்த ஒரு எலெக்ஷன் நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா அப்போ நம்மகிட்ட எவ்வளோ காசு கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்றத யோசிங்க. இனி இப்போ கொடுத்துட்டு திருப்பி எவ்வளோ கொள்ளை அடிப்பாங்கன்றது யோசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான நல்ல தலைவர் யாருன்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். இப்படி 2 பணம் படைத்த 2 பெரிய முதலைகளை நம்ம பீட் பண்ணி தளபதி அவர்கள் தனியாக அரசியல் களத்தில் இப்போ நிற்கிறாரு. அவர் வந்து பீட் பண்ணி சிஎம் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அப்போ இவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களை தான் இப்போ வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப தந்திரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் தளபதி. அதனால தான் நான் சொன்ன மாதிரி காலையில் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கடைசி நேரத்தில் போய் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க மைண்டில் இவங்க 2 பேரோடைய தேர்தல் அறிக்கையோட நம்மளுடைய தேர்தல் அறிக்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளும் மைண்டில் போய் ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் 2026 23 விசில் சின்னத்தில் விழப்போகிற ஓட்டாக மாறும். ஸோ அது இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன விஷயத்தை கொண்டு போனாலும் நல்ல விஷயங்கள் எதையுமே இந்த மீடியா வந்து போட்டு காட்டுறதில்ல. ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னா கூட அதை அந்த மீடியா எடுத்து பெருசாக வைரல் பண்ணுது அப்படின்றதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அடுத்து தளபதி களத்தில் இறங்கிட்டார்னா எலெக்ஷன் டேட் வர்றதுக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கேம்பெயின் இருக்குது பாருங்கள். அந்த 2 நாள் கேம்பெயின் வரைக்கும் தளபதி மட்டும்தான் இந்த மீடியா காட்டணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் தமிழக வெற்றிக்கெல்லாம் இறங்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் இறங்கிட்டார்னா திருப்பி ஒரு 2 நாள் 3 நாள்லாம் கேப் விட்டார்னு வச்சுக்கோங்க. அந்த 2-3 நாள் கேப்பில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயம்லாம் இவர் சொன்னாரோ அதெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி வேறு சில விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து வைரலாக்கி மீடியாவில் போட்டு இந்த எலெக்ஷனே வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த கேப்பே விடாமல் ஒன்ஸ் இறங்குனா அந்த எலெக்ஷன் ஓட்டு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தோட சட்டம். அந்த சட்டப்படி விஜய் அவர்கள் இயங்குவார் அப்படின்றத நான் நம்புகிறேன். அந்த மாதிரி இயங்கினா மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் மக்களும் வந்து நம்பி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பாங்கன்றதை நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்றதை எனக்கு உள்ள மனசில் படுது.
ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொண்டு போய்ட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேருங்க. அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் என்னப்பா நடக்குது, ஏது நடக்குது, ஸோ மக்கள்லாம் குழம்புறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் என்னெல்லாம் செய்யணும், தேர்தல் பிரச்சாரம் போகும்போது விஜயர்கள் என்னெல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்கேன். அதை நாளைக்கு நான் என்னோடய வீடியோவில் சொல்கிறேன். அதை அவங்க தேர்தல் காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.